உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. நமக்கு வந்து நியூஸ் சைட்டு தான் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் பண்ணுறோம். ஆஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொல்லப்பட போகிறோம். ஆஸ் பண்ணுற முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் இன்றைக்குமே மெஷர்மெண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வழியாக வந்து ஓப்பனு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 பேருக்கு வந்து ரூம் வந்து வரா மாதிரி இருக்குது. இதில் இந்த பக்கம் பெட்ரூமு, இந்த பக்கம் பெட்ரூமு. இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து கிச்சனு இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். மேப்பில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அது மாதிரி தான் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவில் 1 by 1 பார்த்துடலாம். கல் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ஏ கிரேடு கல் தான் பண்ணியிருக்கோம். நம்ம பி கிரேடு கிடையாது. ஏ கிரேடுக்கும் பி கிரேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்லோட ஷைனிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஹோல்ஸ் இருக்காது, நல்லா வந்து பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். காடி வந்து சின்னதாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பி கிரேட் கல், சி கிரேடு இந்த மாதிரி கல்லுங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. இதோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் வரும். பி கிரேடு, சி கிரேடு இது மாதிரி தான் வரும். பிறலால் எப்படி ஹோல்ஸ் தெரியுதோ அந்த மாதிரி தான் வந்து கல்லும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் காரியனூர் அப்படின்ற வில்லேஜில் தான் வந்து நம்ம வந்து வில்லேஜ் வந்து இப்போ வந்து சைட்டு போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே வந்து பண்ண போகிறோம் நம்ம. இதில் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து பார்த்துடலாம் வீடியோவில் ஃபுல்லாகவே. இங்கே இருக்கிற வீடுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் தெரியும், எந்த ஒரு வித்தியாசமும் படாது. ஸோ பெயிண்டிங் கோட்டிங் கொடுத்தா கூட நமக்கு வந்து லுக் அட்ராக்டிவ் வரணும் அப்படின்னா வந்து வராது. இந்த கல்லுக்கு வந்து நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கே வந்து அந்த ஒரு லுக் வந்துடும். ஸோ கட்டி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக இருக்கும். இது கட்டி முடித்த பிறகு நம்ம பாட்டிலெலாம் கொடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்டிங்கு இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து வேறு லெவலில் இருக்கும் வீடு. நம்ம அதை பார்த்தாவே கேரளா வீடு மாதிரி நம்ம வந்து நம்ம வலை ஷேப்பு இதெல்லாமே 1 by 1 பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 7 அடி மட்டத்துக்கு தான் போட்டிருக்கோம் ஜன்னல் அளவு. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடு வால் ஒர்க்கு மெயின் இதெல்லாமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சைட்டுக்கு வந்து ஒரு பக்கம் முடிச்சிட்டோம், இன்னொரு பக்கம் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதையும் வந்து முடிச்சிருவோம். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டோட லுக் வந்து இருக்கும். கம்ப்ளீட் ஆக ஆக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்லேயும் வந்து சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒர்க்கிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம்.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் இது தான் 7 மட்டும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ரூம் முடிஞ்சிருச்சு, இது 2ஆவது ரூம் வந்து ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் 1 பை 1 ஒன்று பார்த்துடலாம். இது வந்து கிச்சனு. இது வந்து டைல்ஸ் ஒட்டுறதுனால வந்து எல் ஷேப் வந்து விட்ருவாங்க. ஒரு சைடு மட்டும் தான் இப்போ வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். இது ஹாலில் வந்து ஃபினிஷிங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, அதுலேயே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மினியில் விட்ருக்குறாங்க. பக்கத்தில் வந்து கிச்சனு, இது வந்து ஹாலு, ஒரு பெட்ரூமு. இது 2 சைடு வந்து குறுக்க வந்து தடுத்துருக்குறோம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா 1 சைடு வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து டைல்ஸ் வரும், இந்த பக்கமும் டைல்ஸ் வரும். இது வந்து எல் ஷேப் மட்டும் தான் டைல்ஸ் போடுற மாதிரி. நமக்கு எல் ஷேப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் பெயிண்டிங்கில். இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய வீடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே வந்து கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களும் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு நிறைய பிளானோடு இருப்பாங்க. ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாக குறுகிய காலத்தில் வந்து நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படின்னா வந்து இந்த கல்லை வந்து நம்ம வந்து சூப்பராக சூஸ் பண்ணி நம்ம சூப்பராக கட்டிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து செலவுன்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் ஆகும். காஸ்ட்டும் வந்து இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக வந்து பெயிண்டே பண்ணிக்கலாம். நம்ம வேறு எந்த ஒரு ஒர்க்கும் வந்து நம்ம வந்து இதில் வந்து பண்ண தேவையில்ல. நீங்கள் பிரேமரை வச்சு பெயிண்டே பண்ணிக்கலாம் நம்ம இந்த கல்லுக்கு. ஃபுல் கவர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது. இது வந்து சைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரம்பலூர் தான் ஃபினிஷிங்கோடு முடிஞ்சது. இதுக்கப்புறமா வந்து நம்ம 7 மட்டும் தான் வீடியோ போட போகிறோம். அதையே வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம்.